நான் அப்படிதான் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தேன். ஒரு சின்ன நெஞ்சில் ஏதோ ஒரு சின்ன நோய் இருக்குன்னு காட்ட போக டாக்டர் கோராயா சொன்னார், உங்களோட இந்த இதுல ஏதோ ஒரு சின்ன மாற்றம் தெரியுதுன்னு ஒரு விபியை கூப்பிடுறேன்னு சொன்னேன். வரைக்கும் அவுக்கு அவர் போன் பண்ணி சொல்லிட்டார், இவர் நேற்று தான் பிரான்ஸ்ல இருந்து வந்தவர். அவ ஒரு 15 அடி தள்ளி 15 மீட்டர் தள்ளி நின்று தான் சொன்னா, சில வேளை கொரோனாவா இருக்கலாம், நீங்க உங்களை உடனே ஏத்துறோம். அங்க வந்து ஒரு அறைக்க கொண்டு என்னை தனியை இருத்திட்டாங்க கிளஞ்சி ஹாஸ்பிட்டல். எனக்கு உலகமே தெரியல என்னன்னு. ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது, அதுல ஏற்றி என்ன யாழ்ப்பாண ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டாங்க. நான் தான் முதலாவது கிளிநொச்சி கொரோனா நோயாளியா யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு போறேன். அங்க கட்டிலே ஒருத்தர் கோட் சூட்டோட படுத்திருக்கிறேன். அவர் கேட்டார், நீங்களும் மாத்திட்டீங்களான்னு கேட்டார். அப்ப அந்த நேரம் அந்த கொரோனா தொடங்குற நேரம் ஒருத்தருக்கு தெரியாது. எனக்கு சந்தேகமாகிறேன், இப்படி ஒன்று நடந்திருக்குமோ வந்திருக்குமோன்னு நானும் யோசிக்கிறேன். ஏன்னா நான் ஜெனிவாவில இருந்து பரிசுக்கு ட்ரெயின் தான் போனா நம்ம எனக்கு முன்னே இருந்தாங்கல்ல இருந்து தொத்திட்டோம் அப்படின்னு நானும் யோசிக்கிறேன். இப்படியெல்லாம் நடந்த அதால நான் நினைக்கிறேன் அந்த கொரோனா முடிஞ்சுது. இன்றைக்கு இங்கே ஒரு கொரோனாவை டாக்டர் ஆரம்பிச்சிருக்கிறார். மருத்துவத்தில் குறை இருக்காதுன்னு நான் நம்புறேன். இதே இயல்பாக எங்களுடைய வாழ்க்கையிலே பல கிராமிய ரீதியான எங்களோட கை வைத்தியங்களை நாங்கள் இழந்து போயிருக்கிறோம். எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை கூட நாங்கள் தொலைத்திருக்கிறோம். இவற்றிலிருந்து மாறி வருகின்ற ஒரு புதிய யுகத்தை மெல்ல மெல்ல பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை ஆரம்பித்திருக்கிறது. அன்றைய தினம் பண்பாட்டு உணவுக்கான ஒரு நிலையத்தை அத்திவாரமிட்டு தொடங்கி இருந்தார்கள். இன்று ஆயுர்வேத வைத்தியத்தினூடாக எங்களுடைய மக்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருப்பது ஒரு மகத்தானது. நான் நினைக்கிறேன், நாங்கள் இன்னும் பல காரியங்களை நோக்கி விடயங்களை நோக்கி முன்னகர்ந்து செல்லுகிற பொழுது எல்லோருடைய பூரண ஒத்துழைப்புகளோடும் எங்களுடைய மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பல விடயங்களிலே முன்னேற்றங்களை கொண்டிருக்கிறோம். தம்பி சுரியன் அவர்கள் அரசியலிலே முதல் வருகிற பொழுது அவர் ஒரு பல்கலைக்கழக மாணவர். 2011ஆம் ஆண்டு ஊராட்சி மன்ற தேர்தலுக்காக அவர் முதல் என்னுடைய காரியாலயத்திலே நான் அவரை கண்டேன். அதற்கு முதல் 10ஆம் ஆண்டு எனக்கான தேர்தல் பிரச்சாரங்களிலும் அவர் ஈடுபட்டிருந்தார். படிப்படியாக வளர்ந்து அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே ஒரு முகாமைத்துவ பட்டத்தை பெற்றவர். இப்பொழுது சட்டமானி பட்டத்தை நிறைவு செய்து சட்டக்கல்லூரியையும் நிறைவு செய்து என்ற ஒரு இளநிலை சட்டத்திறனியாக பயிற்சியில இருக்கின்ற ஒருவர் மெல்ல மெல்ல அவர்களும் வகித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் இந்த குறுகிய நாட்களுக்குள் இவ்வாறான பல விடயங்கள் முன்னேற்றம் கண்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நான் நினைக்கிறேன், இங்கே இருக்கின்ற பல வீதிகள், உள்ளக வேலை திட்டங்கள், மக்களுடைய தேவைகளை இனங்கண்டு அவர்களோடு பேசி பழகி உறவாடி நல்ல உரையாடல்களை மேற்கொண்டு செல்வதிலே அவருடைய தலைமைத்துவமும் ஏனைய கௌரவ உறுப்பினர்கள், கௌரவ உபதவிசாளர் அவர்களுடைய அந்த கூட்டு முயற்சியையும் நான் மனதார பாராட்டுகிறேன். மிக முக்கியமாக அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் எங்களுடைய பிரதேச செயலாளர் ஜெயசீலன் ஐயா மிகப்பெரிய பங்கை வகிக்கின்றார். அவர் எதற்கெடுத்தாலும் இல்லை என்று சொல்வதில்லை. அது இன்று நேற்றல்ல, நான் நீண்ட காலம் அவரோடு பேசியோன் என்ற வகையில். அதே போல எங்களுடைய சிஎல்ஜி அவர் யாழ்ப்பாணத்திலே நீண்ட காலம் கச்சேரியினுடைய உதவி செயலாளராக இருந்தவர். பின்னர் யாழ்ப்பாண பிரதேச செயலக செயலாளராக இருந்தவர். அன்போடும் உரிமையோடும் பேசக்கூடிய ஒருவர். தனியா பேசினா தூசணத்திலையும் பேசுவார். நீங்க அப்படி குறையா நினைக்க கூட, தனியா பேசினால் என்னில பிள்ளை என்றால் எனக்கு பேச்சு நடக்கும். அதுல எல்லாம் அந்த வயசு வேறுபாடு அல்லது அப்படி இப்படி எல்லாம் பார்க்க மாட்டார். கடும் பேச்சு விடும். அது அந்த உரிமையோடு பேசுவார். அது அவர்கள் எனக்கு பிடிச்ச பெரிய விஷயம். இல்லை இது பிள்ளைதான்டா பிள்ளைகண்டே சொல்லிடுவேன். அப்புறம் அந்த இழுத்து வச்சு கதைச்சு அப்படியெல்லாம் சொல்ற எண்ணங்கள் அவரிடம் இல்லை. ஜெயசீலன் ஐயாவும் ஒரு நிறைந்த கவிஞர். எனக்கு நல்ல பிடிப்பு. நான் அடிக்கடி பேஸ்புக்ல அவருடைய கவிதைகளை தான் படிக்கிறது. நேற்று முன்னாள் அவருடைய மனைவிக்கும் பிறந்த நாள். வாழ்த்து போட பயம் நான் போட இல்லை. இவங்க மனுஷிக்கும் போடுறாங்க எல்லாருக்கும் போடுறாங்கன்னு பேச ஆகிட்டேன். ஆனால் வாழ்த்துக்களை சொல்லி விடுங்க. ஆகவே ஏன் நான் சொல்றேன் என்றால், இப்ப ஏசிஎல் நான் அண்மையிலும் கூட ஒரு சின்ன சந்தேகம் அவருக்கு எடுத்து கேட்க சொன்னார். சரி, அது பிரச்சனை இல்லை, செய்யலாம். நீங்க சொன்னா உங்களுக்கு இருந்தா நீங்க உங்களுடைய விஷயத்தை கொண்டு போகலாம். சில முரண்பாடுகளை தவிர்க்க இப்படி கையாளுங்க என்று அவரே எனக்கு சில புத்திமதிகளை சொன்னார். உண்மையில் அதை வரவேற்கத்தக்கது. நான் அமைதியாகவே, ஏனென்றால் அதிகாரிகள் புலவிடக்கூடாது என்று இல்லை, புலவிட்டாலும் அவர்களை காப்பாற்றணும் என்று இல்லை. ஆனால் அந்த உரிமைகளோடு அவர் பேசிக் கொள்வார்கள். அதை கடந்து செல்வதுதான் உண்மையான நிர்வாகமும் ஆளுமையும் கூட. ஒரு முறை நான் ஒரு பாடசாலைக்கு அதிபராக போகும்போது அங்கே இருக்கின்ற பிரதி அதிபர் சில வேளை பிரச்சனையா இருப்பார். அவரை மாத்திரம் ஒரு கவனி கேட்கணும். அப்ப அதிபரங்கன் சார் தான் டிரெக்டர். அவர் சொன்னார், அவரை வச்சுக்கொண்டு நீ அதிபரா இருந்தா தான் நீ தலைவர், இல்லை நீ அவரை மாத்தி போய்தான் நீ அதிபரா போறோம்னா நீ அதிபர் இல்லையா.
அவன் அவரையும் வச்சு கொண்டுதான் போய் பள்ளிக்கூடம் நடத்தினான். ஆகவே அந்த தலைமைத்துவம் என்பதற்கு பல பேர் பல காலங்களில் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வகையிலே உங்கள் எல்லோருடைய கூட்டு முயற்சியும் இந்த நல்ல காரியமும் இன்றைய தினம் நல்ல ஒரு ஆயுர்வேத வைத்தியசாலையை தந்திருக்கிறது. மீண்டும் எங்களுடைய சபையினுடைய குறுமுதல்வர்களுக்கும் இந்த காணியை தந்த அவருடைய சபை சார்ந்த எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் கூறி என்னுடைய வாழ்த்துக்களையும் என்றென்றும் உங்களோடு இணைந்து செயல்படுகின்ற இந்த வாய்ப்புக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள்.